பெரிய பாடகராயிட்டேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழியை எதிர்த்து களம் காணும் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் மலர் கிரீடம் வைத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. வருங்கால ஜனாதிபதி முருகேசு, வருங்கால ஜனாதிபதி முருகேசு, வருங்கால ஜனாதிபதி முருகேசு. உற்சாகமாக பேசத் தொடங்கிய அவர் தான் 3000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கனிமொழியை டெபாசிட் இழக்கச் செய்வேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூற, அருகில் இருந்த கடம்பூர் ராஜு 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் என்று சொல்லுங்கள் என்று எடுத்துக் கொடுத்தார். மாவட்ட செயலாளர்கள் எனது மாமா அண்ணன் கடம்பூர் ராஜு அண்ணன் செயலாளர்கள் அவர்கள், சீனாத்தான செல்லப்பாண்டியன் அவர்கள், எங்க மாமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே மற்றும் எங்க குழந்தையாமார்களே, சின்னத்துறன எங்களோட தயவுல சிறப்பாக பணியாற்றி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் சரிதான் அவங்கள டெபாசிட் இழக்க வச்சு சுமார் 3000 ஓட்டுகள் வித்தியாசம் 3 லட்சம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 3 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதுதான் எங்களோட இலக்கு. பிரபலமான வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுகிறீர்களே, உங்கள் மனநிலை எப்படி உள்ளது என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தன்னை மண்ணின் மைந்தர் என்றும் கனிமொழியை தொகுதிக்கு வந்திருக்கிற விருந்தாளி என்றும் விமர்சித்தார். என்ன பிரபலம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யல. அதாவது விழாவுக்கு விருந்தாளியாக வந்துட்டு போனதுதான் மிச்சம். எந்த ஒரு பணியும் ஒன்றும் சிறப்பா செய்யல. இப்போ தாமிரபரணி ஆறு ஒரு மழை காலத்தில் கேரளாவில் பெய்யக்கூடிய மழை மணிமுத்தாறு பாபநாசம் வழியா கடல்ல கிடக்கிறதுக்கு வழி இந்த வழியா தான் இருக்கு. அப்போ மழை காலத்தில் வெள்ளம் வரும், அதை எப்படி பாதையை சரி பண்ணணும், கரைகள் உடைந்திடக்கூடாது அப்படின்லாம் அக்கறை கிடையாது. அவங்களுக்கு விழாவில் கலந்துக்கிட்டு விருந்தாளியா இருக்கணும். அதுதான் அவங்களோட அந்த கடந்த 5 வருடத்துல அந்த எதிர் வேட்பாளர் இதைத்தான் செஞ்சாங்க. வேற மக்கள் பணியெல்லாம் எதுவும் செய்யல. அதே நேரத்தில் திமுக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய திமுக வேட்பாளர் கனிமொழி தூத்துக்குடி தனது 2வது தாய் வீடு என்று தெரிவித்தார். சென்ற முறை இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது கனிமொழி மறுபடியும் வெற்றி பெற்ற பிறகு தூத்துக்குடிக்கு வருவாரா என்று விமர்சனங்களை வைத்தார்கள். ஆனால் இன்று எனது 2வது தாய் வீடு தூத்துக்குடி என்று தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. எனது 2வது தாய் வீடு தூத்துக்குடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மக்களோடு இந்த மண்ணோடு கலந்திருக்கக்கூடிய அந்த உணர்வை பெற்றிருக்கக்கூடியவளாக நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். போட்டியிடுவது சுயேட்சையாக என்றாலும் ஓபிஎஸ்ஐ உற்சாகப்படுத்த கோஷமிடுவதில் அவரது ஆதரவாளர்களின் மனசு எப்போதும் உயர்ந்த மனசுதான். ஒரு மன கஷ்டம், ஒரு மன துடிப்பு எல்லாம் இருந்தது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல.
தேனி மாவட்டம் கைலாசப்பட்டியில் உள்ள பண்ணை வீட்டில் ஆதரவாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற OPS தாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க டிடிவி தினகரன் தேனி தொகுதியில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சில கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுதும் நாங்கள் சொல்லுகின்றோம், என்னுடைய மகன்கள் சொல்லுகின்ற பொழுதும் அவர் இந்த தொகுதியில் நிற்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவித்தோம். அந்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில் தான் அவர் இந்த தொகுதியில் நிற்கிறார். முன்னதாக தேனியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட தேனி தொகுதியை இந்த முறை திமுகவுக்கு ஒதுக்கியது ஏன் என்பது குறித்து விளக்கியதோடு போன வாட்டி மாதிரி சூட்கேஸ்ல பணத்தை கொண்டு வந்து தந்தா என்று ஏமாற்றி விடாதீர்கள் என்றார். ஏற்கனவே இது காங்கிரஸ் தொகுதி நின்று தோல்வி அடைந்த தொகுதி. காங்கிரஸ் இந்த தடவை எனக்கு வேணும்னு கேட்டாங்க. அவங்க கிட்ட தளபதி கேட்டுக்கிட்டது, கடந்த முறை 39 ஜெயிச்சோம், ஒரே இடம் தேனியில தோத்து போனோம், அந்த சேலஞ்சான தொகுதியை நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்கன்னு சொன்னதுக்கு திருநெல்வேலி கேட்டாங்க. திருநெல்வேலியை கொடுத்துட்டாரு. திருநெல்வேலி நம்மளுக்கு சாதகமான தொகுதி, காங்கிரஸுக்கு ஃபேவரா கொடுத்தாங்க. இத தளபதி எடுத்ததின் நோக்கம் என்னன்னு சொன்னா, இப்ப சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் 3 வருஷம் ஆச்சு. நன்றி சொல்ல வந்திருக்காரா? நல்லதை எடுத்ததுக்கு வந்திருக்காரா? ஏதாவது திட்ட முடியுதா? பல சலுகைகளை பெற்று தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. போன தடவை மாதிரி ஏமாந்து அவர் வந்தாரு, சூட்கேஸை திறந்தாரு, ரூபா கொடுத்தாரு, ஓட்டு போட்ட இல்லாம நல்ல மனுஷன், ஊருக்குள்ள வர்றவனுக்கு, மக்களை பார்க்கிறவனுக்கு, தொண்டு செய்கிறவனுக்கு, ஏழை பங்களான தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு, தளபதியினுடைய அன்பு தம்பியான தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம், என்ன பண்ணுவாங்க.